Hi, hello viewers. Welcome back to All in Programming Tamil channel. எங்க சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகம் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரீவியஸாவே நம்ம ஜாவானா என்ன, ஜாவாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அது இல்லாம ஜாவோட ஆப்ரேட்டர்ஸ், அதோட வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிறது சீரீஸ் 5. இந்த சீரீஸ் 5 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜாவாவோட கண்ட்ரோல் ஃப்ளோவை பற்றி இருக்கும். கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ், 3 மெயின் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ், இட்ரேட்டிவ் அண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபுல் பிரீஃபாக பார்க்க போகிறோம் வித் ப்ராக்டிக்கலோட. அகெயின் வெல்கம் பேக் டு ஆல் இன் ப்ரோக்ராமிங் தமிழ் சேனல். எங்கள் சேனலில் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகம் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு தி கான்செப்ட். பொதுவாகவே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நம்ம ஆப் அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் அழுத்தணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜஸ் ஓப்பன் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுக்குற இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், நம்ம இத்தனை வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அத்தனை லிஸ்ட் தர மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரியான கண்டிஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம இன்புட்டாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து அந்த இன்புட்டுக்கு ரிலேட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பேசிக்கலாகவே கண்ட்ரோல் தி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் இன் த ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனோட ஆர்டரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். எந்த மாதிரி அப்படின்னா ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஈக்குவலிட்டியாக அது டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்டாக இருக்கும். தென் பேஸ்டு ஆன் டேட்டா வேல்யூஸ், அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா வேல்யூவும் அண்ட் கண்டிஷனல் லாஜிக், நம்ம இம்போர்ட் பண்ணி அதாவது நம்ம முன்னாடியே எழுதி வச்சிருக்கிற லாஜிக் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகும். தென் எனேபிள் டிசிஷன் மேக்கிங், லூப்பிங் அண்ட் ஜம்பிங், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆகிறது தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க். தென் மூவ் டு தி டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நார்மலாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ஆர் அல்டர்னேட்டிவ், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பார்த்தோம்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது மூணுமே வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா யூஸ் டு டேக் தி டிசிஷன் பேஸ்டு ஆன் எ கிவன் கண்டிஷன், அதாவது நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன்ஸை எடுத்துக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் எ பிளாக் ஆஃப் கோடு ஒன்லி இஃப் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதாவது நம்ம கொடுக்குற அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா அது ஃபால்ஸ் பிளாக், அதாவது அல்டர்னேட்டிவாக நம்ம கொடுத்த ஃபால்ஸ் பிளாக் உள்ளார போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் பார்ட்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னரில் வியூ பண்ணியிருக்கேன். சிம்பிள் இஃப் எல்ஸ், இஃப் லேடார், நெஸ்டர் இஃப் பிரான்ச், கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கலோட. ஃபர்ஸ்ட் simple if statements. The decision making statements. The decision making statements are used to make the decision based on the given condition. சேம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்துக்கும். எக்ஸிக்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கண்ட்ரோல் ஆகிக்கும். அதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோடு ஒன்லி இஃப் அ கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதாவது நம்ம கொடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் மூவ்ஸ் ஃபார்வர்ட் ஒன்லி வென் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதாவது நம்ம கொடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்ற பிளாக் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் அதாவது சிம்பிள் இஃப் பொறுத்தவரையும் இஃப் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படின்ற போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற போது நம்ம பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன் உள்ளார போகாம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சின்டெக்ஸ் ஸ்டைலில் வியூ பண்ணியிருக்கேன். இஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இஃப் வந்து கீவேர்ட், அது கொடுத்தோம்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து இனிஷியலைஸ் பண்ற மாதிரி. இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரோட் பிராக்கெட்ல காமிச்சிருப்பேன். கண்டிஷன் அப்படி அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் அந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிளாக் நம்ம பிகின் பண்ணுவோம். பண்ணிட்டு உள்ளார வந்து பாடி ஆஃப் இஃப் எழுதுவோம். அந்த பாடி ஆஃப் இஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட ஃப்ளோட் சார்ட் நீங்க பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பார்த்தோம்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதுக்குள்ளார போவோம். அதில் போனதுக்கு அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பாடி ஆஃப் இஃப்குள்ளார போவோம். அட்லீஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு எண்டுக்கு போயிடும். அட்லீஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா பாடி ஆஃப் இஃப்க்கு போவோம். அங்கே போய் அந்த பர்ஃபார்மன்ஸ் நடத்திட்டு எண்டுக்கு போயிடும். அப்படி இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைரக்டாவே எண்டுக்கு போயிடும். நம்மளுக்கு அந்த பாடி ஆஃப் இஃப் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளார நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்ட்ல வந்து num1, num2 அப்படின்னு சொல்றேன். என்ன அப்படின்னா num1, num2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டிஜரை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் num1க்கு வந்து நான் ஒரு 5 அப்படின்னு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றேன்.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா நான் 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்றேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் டிஃபர் பண்ணி காமிக்கிறேன். தென் ஒரு கண்டிஷன் எழுதுறேன் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா நம் 1 வந்து கிரேட்டர் தென் நம் 2வா இருந்துச்சு அப்படின்னா நம் 2 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அதுல வந்து நான் கேர்லி பிராக்கெட் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, தென் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிளாக்குள்ள நான் எழுதுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா ஒரு பிரிண்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் பண்றதுக்காக இந்த சின்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளார என்ன பண்றேன் அப்படின்னா நம் 1 இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா நம் 1ன்ற இதுல வந்து 5 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. நம் 2 அப்படின்ற வேரியபிள்ல வந்து 10 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ஃபால்ஸா இருக்கு. ஏன்னா 5 வந்து 10ஓட பெருசு அப்படின்னு செக் பண்ணா இல்ல அப்படின்ற போது நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்ற போது நம்மளுக்கு கண்டெய்னருக்குள்ளாரே போல பாத்தீங்களா. அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள அந்த பிரிண்ட் பார்த்தா பிரிண்டே ஆகல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிட்டில் சேஞ்சஸ். நான் இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டா கொடுக்குறேன். நம் 1 வந்து நம் 2ஓட சின்னது அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போவும் சேமா நம் 1 வந்து 5 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிக்குது. நம் 2 பார்த்தோம் அப்படின்னா 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி பாக்குது. நம் 1 லெஸ் தென் நம் 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரிண்ட் ஆயிருச்சு பாத்தீங்களா. இஃப் அப்படின்றது ஜஸ்ட் அந்த இஃப்ல இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அட்லீஸ்ட் அந்த ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடும். அதில் வந்து நான் எல்ஸ் பார்ட் அப்படின்னே கொடுக்கல. அப்படின்னா இது வந்து சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் இஃப் அப்படின்றது ஜஸ்ட் இஃப் பார்ட் மட்டும் தான் இருக்கும். அதில் எல்ஸ் இஃப் அதெல்லாம் உள்ளார வராது. ஓகே, தென் மூவ் டு தி இஃப் எல்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இஃப் மட்டும் கொடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பையனை அமுச்சு விடுறோம். என்ன அப்படின்னா 10 ரூபாய் கையில கொடுத்துட்டு எனக்கு பக்கத்துல இருக்கிற கடையில வந்து எனக்கு செலோ டேப் இருந்தா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்ணுவான், அங்க செலோ டேப் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வருவான். அப்படி இல்ல அப்படின்னா செலோ டேப் இல்லன்னு வந்துருவான். ஏன்னா அவன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், பக்கத்துல இருக்கிற கடையில மட்டும் பார்ப்பா அப்படின்னு. அதுவும் என்ன சொல்லியிருக்கேன், செலோ டேப் இருந்தா மட்டும் வாங்கிட்டு வான்ட்டேன். அப்போன்ற போது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வருவான். இல்ல அப்படின்னா அல்டர்னேட்டிவா அவன் எதுவும் வாங்கிட்டு வர மாதிரி பக்கத்து கடைக்கு அவன் போக மாட்டான். டைரக்டா என்கிட்ட வந்துருவான் இல்லன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் சிம்பிள் இஃப். பட் எல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வரேன். என்னன்னா இஃப் எல்ஸ் கான்செப்ட். இதோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா the decision making statement are used to take the decision. சேம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். அதாவது decision making statement இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா take the decision for the based on the condition அப்படின்னுவோம். இப்போ நான் உங்களுக்கு சைடில் எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். இஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இஃப் அப்படின்றதுல கண்டிஷனும் கொடுத்திருப்பேன். அதில் பார்த்தா பாடி ஆஃப் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்னும் எழுதியிருப்பேன். தென் எல்ஸுக்கு கொடுத்திருப்பேன். எல்ஸுக்கு பொறுத்தவரையும் நம்ம கண்டிஷனே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தவுட் கண்டிஷன்ல இது நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா அது ஃபால்ஸ்னா இது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி டைம் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாக்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா சேம் அந்த ஒரு பையன்கிட்ட காசு கொடுக்குற 2 டைம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா செலோ டேப் இருந்தா மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்போன்ற போது அவன் இருந்தா வாங்கிட்டு வருவான், இல்லைன்னா திரும்பி வந்துருவான். பட் இப்போ நான் ஒரு அல்டர்னேட்டிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ போய் செலோ டேப் பாருப்பா, அது அட்லீஸ்ட் இல்ல அப்படின்னா எனக்கு கம்மு வாங்கிட்டு வா அப்படின்னுவோம். அந்த டைம்ல என்ன பண்ணுவான், அவன் போய் கேட்பான். அந்த டைம் வந்து அவன் செலோ டேப் இருந்தா வாங்குவான். அப்படி இல்ல அப்படின்னா அல்டர்னேட்டிவா நம்ம ஒண்ணு சொன்ன கம்மு வாங்கிட்டு வாப்பான். அப்போன்ற போது கம்மு வாங்கிட்டு வருவான். ஓகே, அதான் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன். இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் வந்து நம்மளுக்கு கம்மு வாங்கிட்டு வருவான். ஓகே, இது பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வருவோம். இதோட ஃப்ளோட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ள இருக்கும். அதாவது கண்டிஷன் செக் பண்ணும். அந்த டைம் கண்டிஷன் செக் ஆகும். ட்ரூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக்குள்ளார போயிட்டு நம்மளுக்கு அதுல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பாடி கொண்டு அப்புறம் எண்ட் ஆயிக்கும். அதே வந்து நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு அந்த மாதிரி டைம் என்ன ஆகும், எல்ஸ் பிளாக்குள்ளார போவோம். எல்ஸ் பிளாக்குள்ளார அங்க இருந்து பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு பாடி கொண்டு அங்க இருந்து முடிச்சிடும். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ரோக்ராமே பார்க்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா நம் 1 வந்து நம் 2ஓட சின்னதா இருந்தா நம் 1 இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டைம் என்ன அப்டேட் பண்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நம் 1 வந்து எனக்கு பிக்கர் தெனா இருந்துச்சு அப்படின்னா எங்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெளியில வந்துடும். பட் இந்த டைம் நான் என்ன கொடுக்குறேன்னா எல்ஸ் பார்ட்குள்ளார போயிடும். அதாவது ஃபால்ஸ் பிளாக். அதுக்குள்ளார போயிட்டு எனக்கு என்ன வரணும் அப்படின்னா சேம் நம் 1 இஸ் பிக் அப்படின்னு வரணும். நான் இங்க கொஞ்சம் டிஃபர் பண்றேன். என்ன அப்படின்னா நம் 2 இஸ் பிக் அப்படின்றேன். எல்ஸ் பார்ட்ல என்ன பண்றேன்னா நம் 1 இஸ் பிக் அப்படின்னு சொல்றேன்.
இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததே வச்சிருக்கேன். என்னன்னா num1 வந்து 5னும் num2 வந்து 10 அப்படின்னே வச்சிருக்கேன். ஓகே, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம். num1 அப்படின்ற வேரியபிள்ல போய் 5 அப்படின்றது உட்காரும். num2 அப்படின்ற வேரியபிள்ல 10 அப்படின்ற வேல்யூ உட்காரும். அதுக்கப்புறமேட்டு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷனை செக் பண்ணும்போது இது ட்ரூவா அப்படின்னு பார்க்கணும். என்னன்னா 5 வந்து 10ஓட கம்மி அப்படின்னா எஸ் ஆமா அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். மேல உங்களுக்கு பிரிண்ட் ஆகுறது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது எல்ஸ் பார்ட்டி அட்டெண்டே பண்ணல. நீங்க அந்த எக்ஸிக்யூஷன்ல பார்க்கலாம். எல்ஸ் பார்ட் அது அட்டெண்டே பண்ணல. அந்த ஆரோ அங்க இருக்கவே இருக்காது. பிகாஸ் அந்த இஃப் வந்து ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னா அது எல்ஸ் பார்ட்டுக்கு போகணுன்னே தேவையில்லாத ஒரு கடைக்கு போய் அந்த செலோ டேப் இருக்கு அப்படின்னா அவன் கம் வாங்கணும்னே தேவையில்லையே, செலோ டேப்பே அவன் வாங்கிட்டு வந்துருவான். இந்த நாலேஜ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க அங்க வந்து அவன்கிட்ட செலோ டேப் இல்லைன்னா தான் அவன் கம்மு வாங்கலாம். இருக்கும்போது அவன் கம்மு வாங்கணும்னு தேவையில்லை. அப்போன்ற போது அவன் கம்முன்ற பேச்சு இழுக்கவே தேவையில்லை. ஓகே, அப்போன்ற போது அது எல்ஸ் பார்ட்குள்ளாரே போவாது. இப்போ நான் கண்டிஷன் கொஞ்சம் டிஃபர் பண்றேன். என்ன அப்படின்னா num1 இஸ் கிரேட்டர் தென் num2 அப்படின்றேன். இப்போ எக்ஸிக்யூஷனை நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் num1ல 5 போய் அசைன் ஆகுறதும் num2ல இருந்து 10ன்ற வேல்யூ அசைன் ஆகுறது. இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இஃப் பிளாக் அட்டென்ட் பண்ணுது. இஃப் பிளாக் அட்டென்ட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஆனால் நெக்ஸ்ட் ஆரோ பார்த்தோம் அப்படின்னா எல்ஸ் பிளாக்கு போயிடும். எல்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டோடது அசைன் ஆயிடுச்சு. பிகாஸ் இஃப் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா எல்ஸுக்கு போயிடும். அதாவது அந்த இடத்துல அந்த பையன் போறான், போய் செலோ டைப் இருக்கான்னு கேட்கறான் கடைக்காரன்ட்ட. இல்ல அப்படின்னா டைரக்டா அவன் என்ன சொல்லிடுவான், ஆல்டர்னேட்டிவா கம் வேணும்னு அப்படின்னு சொல்லிடுவான். கம் இருந்தா அவன் கம் தருவார். ஓகே, இஃப் பார்ட் வந்து அங்க ஃபால்ஸா இருக்கறனால நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் வந்து அங்க எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தென் சி அபவுட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர். இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன சொல்லுவாங்கன்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா சேம் அந்த டிசிஷன் மேக்கிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா a block of code கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா நம்ம மூவ் டு தி ட்ரூ பிளாக்கு போயிடும். அப்படி இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா இன்னொன்னு கண்டிஷனுக்குள்ளார போவோம். அதாவது கண்டிஷன் 2க்குள்ளார போவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அது எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். அன்டில் என்ன அப்படின்னா மொத்த கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் வரும். சைட்ல உங்களுக்கு சின்டெக்ஸ் காமிச்சிருப்பேன். இஃப் கண்டிஷன் 1 எனக்கு ட்ரூனா பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்ல கண்டிஷன் 2 கொடுத்திருக்கேன். கண்டிஷன் 2 கொடுக்கிற போது எனக்கு இஃப்னு கொடுக்க கூடாது. இஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா புதுசா ஒரு இஃப் கிரியேட் பண்றோம்னு கணக்கு வந்துடும். அதனால எனக்கு பொறுத்தவரை என்ன அப்படின்னா அந்த இஃப் ஃபால்ஸா இருந்தா அல்டர்னேட்டிவா இன்னொன்னு கண்டிஷன் வேணும். அந்த டைம்ல பார்த்தோம்னா இந்த எல்ஸ் இஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் இஃப் அப்படின்றது ஃபால்ஸ் பிளாக்க திரும்பி கண்டிஷன் வச்சு செக் பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணும்போது கண்டிஷன் 2 செக் பண்ணும். கண்டிஷன் 2 வந்து ட்ரூவா இருந்தா பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் 3 போகும். அந்த மாதிரி கண்டிஷன் n வர போகும். எப்போ அப்படின்னா எந்த கண்டிஷனுமே ட்ரூவே இல்லை, எந்த கண்டிஷனுமே எக்ஸிக்யூட்டே ஆகல அப்படின்னா லாஸ்ட் எங்க போவோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், இஃப் ஃபால்ஸா இருந்தா எல்ஸுக்கு போவோம். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா இஃப்பும் ஃபால்ஸ், எல்ஸ் இஃப் கண்டிஷன் கொடுத்து அது எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளார போயிடும். ஓகே, தென் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோடையே கொஞ்சம் டிஃபர் பண்றேன். எப்படி அப்படின்னா நான் இந்த சைடு சொல்றேன் எல்ஸ் இஃப் அப்படின்னு சேர்க்கிறேன். எதுக்கு அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா num1 smaller than num2 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து num1 வந்து அதிகமா இருந்தா num1 is big அப்படின்னு வரும். அதே num2 வந்து பிக்கர் தானா இருந்தா num2 is big அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா num2 is big அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் பார்ட் எது கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் num1க்கும் நான் பெருசா இருந்தான்னு சொல்லிட்டேன், num2க்கும் நான் பெருசா இருக்கா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் பாரு. இல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இஃப் கண்டிஷன்ல num1 less than num2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். num1 less than num2 அப்படின்னா எனக்கு வந்து num1 வந்து பிக்னு வரணும். அதே num1 கிரேட்டர் தென் num2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு num1 இஸ் பிக்கர்னு வரணும். நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாதான் இந்த மாதிரி வரும். அப்படின்ற போது எல்ஸ் பார்ட்ல போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், பார்க்கலாம். நீங்க அவுட்புட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து num1ல வந்து 5 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அப்புறம் num2 அப்படின்ற வேரியபிள்ல 10 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. தென் என்ன பண்றோம்னா இஃப் கண்டிஷன் ரீட் ஆகுது. நம்மளுக்கு இஃப் கண்டிஷன் பார்த்தா ட்ரூ ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ரெட் ஆரோ பார்த்தோம்னா அடுத்ததுல நிக்குது ஓகே அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆயிரும் num2 இஸ் பிக் அப்படின்னு. ஏன்னா num1 வந்து num2ஓட சின்னதுதான் அப்படின்னு. இங்க வந்து 10க்கு பதிலா இப்போ 1 அப்படின்னு கன்வெர்ட் பண்றேன். இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும். அதில் பார்த்தோம்னா num2ல போய் 1 அப்படின்றது உட்காந்துருக்கும்.
அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா இஃப் பார்ட் வந்து செக் பண்ணி பாக்குது, அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஏன்னா num1 வந்து num2 பெருசு அப்படின்ற போது இஃப் பார்ட் ஃபால்ஸ் ஆகுது. அப்புறம் எல்ஸ் இஃப் குள்ளார போகுது, எல்ஸ் இஃப் குள்ளார போன உடனே num1 இஸ் கிரேட்டர் தென் num2 செக் பண்ணுது, எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொன்னதுனால அதை செக் பண்ணிட்டு அந்த எக்ஸிகியூஷன்ல பார்த்தோம்னா num1 இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் கோடிங்ல என்ன பண்றேன்னா num1 5 அப்படின்னு கொடுக்குறேன், num1 5 num2 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸிகியூஷன்ல பாருங்க அந்த டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா num1ல இருந்து 5 அசைன் ஆகுது, அதே மாதிரி num2லயும் 5 அப்படின்றது அசைன் ஆகுது. அதுக்கப்புறம் இஃப் பார்ட் ரீட் பண்ணி பார்க்குது, த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ். அதே மாதிரி எல்ஸ் இஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஏன்னா num1 இஸ் கிரேட்டர் தென் num2 அப்படின்னு செக் பண்ணும்போது எஸ் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. அப்புறம் எல்ஸ் பார்ட்டை போய் பார்க்கும்போது எல்ஸ் பார்ட் சொல்ல போனா கண்டிஷன் செக்கே ஆவா, டைரக்டா அது பிரிண்ட் ஆயிரும். அப்படின்ற போது போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த எக்ஸிகியூஷன் ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா சேம் அந்த பையனே வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன சொல்றான்னா இந்த இருக்க காசு கொடுத்து டேய் இந்த கடைக்கு போடா, அங்க போய் செலோ டேப் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்றோம். அப்படி இல்ல அப்படின்னா பக்கத்து கடைக்கு போடா அப்படின்னு சொல்லி இன்னொன்று கண்டிஷனை சொல்றோம். பக்கத்து கடையில போய் கேட்டு பாரு, அங்க செலோ டேப் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னுவோம். அட்லீஸ்ட் அந்த கடையிலும் இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அப்பனா கம்மையா வாங்கிட்டு வாடா அப்படின்னுவோம். ஓகே, புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து செலோ டேப் பக்கத்துல இருக்கிற கடையை பார்க்க சொல்றோம். அப்படி இல்ல அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் பக்கத்துல இருக்கு, இன்னும் அதுக்கும் பக்கத்துல இருக்கிற கடையில போய் பாடுறா அப்படின்னுவோம். அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட் என்ன சொல்லிடுவோம், போய் செலோ டேப் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இதோட ஃப்ளோட் சார்ட் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிஷன் 1க்கு போவோம். கண்டிஷன் 1 செக் ஆகி ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அட்லீஸ்ட் அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது எண்டுக்கு போயிடும். அட்லீஸ்ட் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிஷன் 2க்கு போவோம். கண்டிஷன் 2 ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகி அப்படி எண்ட் பண்ணிடும். அப்படி இல்ல அந்த கண்டிஷன் 2வும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிஷன் n-க்கு போவோம். கண்டிஷன் என்ன செக் பண்ணிட்டு ட்ரூ ஆச்சு அப்படின்னா இஃப் பிளாக் 3 எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது இஃப் பிளாக் n எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இஃப் பிளாக் n வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இஃப் பிளாக் என்ன எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறம் எண்டுக்கு போவோம். அட்லீஸ்ட் இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் உள்ளார போயிடும். ஓகே, தென் மூவ் டு தி நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொன்று இஃப் கொடுக்கறது. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற அவுட்டர் இஃப் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்குள்ளா இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது உள்ளா இருக்கிற இஃபையும் செக் பண்ணும். உள்ளார இருக்கிற இஃப் வந்து செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளா இருக்கிறத பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த இஃப் பிளாக் அவுட்டர் இஃப் பிளாக்கோட எக்ஸிக்யூஷன்ல அடுத்த லைன் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எண்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இது கான்செப்ட். சேம் என்ன அப்படின்னா சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், அப்புறம் இஃப் எல்ஸ் இஃப், லேடர், அந்த மாதிரி கான்செப்ட்ஸை ஒன்னுக்குள்ளார ஒன்னு உள்ளார போட்டு எழுதுறதா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னுவோம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தோன்னா கோடிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்றேன். என்ன பண்றேன்னா முன்னாடி num1 num2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்றேன்னா இன்ட்ல வந்து ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருந்துச்சு அப்படின்னா நான் உள்ளார ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அதுல என்ன எழுதுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 20யோட ஏஜ் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அந்த ஏஜ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஹாய் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அட்லீஸ்ட் ஏஜ் வந்து 20க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நான் எல்ஸ் பார்ட் இந்த சைடு கொடுக்குறேன் பாருங்க. எல்ஸ் பார்ட்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சேம் நான் பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ஹாய் ஹலோக்கு பதிலா வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ள இருக்கிற இஃப் எல்ஸ் எழுதிட்டேன். வெளில இருக்கிறதுக்கு நான் எல்ஸ் எழுதுறேன், எல்ஸ் பார்ட். அதுல என்ன பண்றேன்னா எனக்கு வந்து ஏஜ் வந்து 80க்கு மேல இல்ல அப்படின்னா பாய் அப்படின்னு எழுதுறேன். நான் இங்க கரண்ட் ஏஜ் என்ன கொடுத்திருக்கேன் 20 அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இல்ல நீங்க அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, நீங்க அவுட்புட்ல இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் 20 அப்படின்னு அசைன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இஃப் பார்ட்டை செக் பண்ணோம். அதில் பார்த்தோம்னா கண்டிஷன் பார்த்தோம்னா 18க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இஃப்குள்ளார போவோம். இந்த நெஸ்டட் இஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நான் அடுத்த கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஏஜ் வந்து
20க்கு மேல இருக்கணும் அப்படின்ட்டு 20க்கு மேலன்னு சொல்லல 20க்கு மேல இருந்தா அப்படின்ட்டு அப்படின்ற போது இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பாக்குது. ஏன்னா கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ஏஜ் கரெக்டா 20 தந்துட்டோம். அவன் என்ன சொல்றா 20க்கு மேலதான் இருக்கணும்ட்டான். 20க்கு மேலேயோ சொல்லல, வெறும் 20க்கு மேல அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அது ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணா டைரக்டா எல் ஸ்பாட்டுக்கு போயிடும். எல் ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல் ஸ்பாட்டோட வேல்யூவை நம்மளுக்கு அசைன் பண்ணும். அங்க நம்மளுக்கு அவுட்புட்ல வெல்கம் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, தென் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த அவுட்டர்ல இருக்கிற எல் ஸ்பாட் அட்டன் பண்ணிருக்கா, டைரக்டா எண்ட் ஆஃப் த கோடிங் போயிடும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20க்கு மேல கொடுத்து பாக்குறேன் ஒரு வேல்யூ உங்களுக்கு எப்படின்னு காமிக்க. ஜஸ்ட் 21 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 20க்கு மேல அப்படின்னு வேல்யூ கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேல்யூ நம்மளுக்கு அசைன் ஆகுது சைடுல தெரியும். 21 அப்படின்றது ஏஜ்ல போய் அசைன் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி பாக்குது. எஸ் 18க்கு மேலதான் இருக்கு, அப்பனா உள்ளார போகலாம் அப்படின்னு போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னா ஏஜ் வந்து 20க்கு மேல இருக்கணும் அப்படின்ட்டா. 20க்கு மேலன்னு சொல்லி கரெக்டா 20க்கு மேலன்னு சொன்னேன், நம்ம தப்பி தவறி 21 அப்படின்றோம். அப்படின்ற போது உள்ளார போயிடும். ஓகே, 21ன்னு சொன்னோடனே உள்ளார போயிருச்சா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும் ஹை ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுச்சு. அப்படின்ற போது ரெண்டு எல் ஸ்பாட்டுக்குமே அது உள்ளாரையே போல. ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எல் ஸ்பாட்டுக்கு நான் காமிச்சிட்டேன். அவுட் சைடுல இருக்கிற எல் ஸ்பாட்டை வியூ பண்றது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து 18ஓட கம்மியா கொடுக்கணும், அதான் நான் 14 அப்படின்னு ஏஜ் தரேன். இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ என்ன வேல்யூ அப்படின்னா ஏஜ்ல பார்த்தோன்னா 14 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணுது, 18ஓட கம்மியான வேல்யூ 14ஆ இருக்கு. அதனால அந்த கண்டிஷனுக்குள்ளார போகாம டைரக்டா எல் ஸ்பாட்டுக்குள்ளார போயிடுச்சு. பை அப்படின்னு டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா. இல்ல பார்த்தோம் அப்படின்னா உள்ளாருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் பார்ட் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகல, சர்டிஃபைட் ஆகாதனால உள்ளா இருக்கிற நெஸ்டட் இஃப் பார்ட்டுக்கும் அது போக சான்சஸ் இல்லை. அப்படின்ற போது டைரக்டா எல் ஸ்பாட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தோன்னா நெஸ்டட் இஃப் கான்செப்ட் அப்படின்னுவோம். இதோட ஃப்ளோட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்டர் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அட்லீஸ்ட் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இஃப் பிளாக்குள்ளே இருப்போம். இஃப் பிளாக்குள்ளே நான் இன்னொன்று கண்டிஷன் கொடுத்திருக்கேன், அது ட்ரூ ஆச்சு அப்படின்னா இன்னர் பிளாக்குள்ளே இருப்போம். அப்படி ஆயிட்டு எண்ட் ஆஃப் த பிளாக் போயிடும். அட்லீஸ்ட் எனக்கு இன்னர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு எண்ட் பாயிண்ட் போயிடும். அட்லீஸ்ட் அப்படியும் இல்லை அப்படின்னா எனக்கு அவுட்டர் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா எல் ஸ்பாட் போயிட்டு எண்ட் ஆயிடும். ஓகே ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அவனை வேற வேற கடைகளுக்கு கண்டிஷன்ஸ் வச்சு அமுச்சுட்டோம், கோடு கொடுத்து அமுச்சுடுவோம். எதுல அப்படின்னா இந்த ஸ்விட்ச் கேசஸ்ல. இந்த ஸ்விட்ச் கேசஸ் பார்த்தோம்னா சிமிலர் டு த இஃப் எல்ஸ் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா a control statement that allows a variable to be tested for equality against a list of values அப்படின்னும். அதான் கேசஸ் அப்படின்னும். என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம வாங்கிப்போம், அந்த வேல்யூவை ஈக்குவலா இருக்கிறது மட்டும் செக் பண்ணும். அங்க என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் பொறுத்த நம்ம கண்டிஷன் சொன்னோம். என்ன அப்படின்னா அதிகமா இருந்தா இது, கம்மியா இருந்தா இது, ஒரு ஈக்குவலா இருந்தா இது பிரிண்ட் ஆகணும், இது பர்ஃபார்மன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பட் இந்த ஸ்விட்ச் கேஸை பொறுத்தவரையும் கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஈக்குவல் தான் நம்ம பார்ப்போம். அதாவது நான் இங்க வந்து ஒரு கோட் கொடுக்குறேன் ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்னா ஆப்பிள் மட்டும்தான் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மல்டிவே பிரான்ச் செவரல் சாய்ஸஸ். அதில் பார்த்தோம்னா மல்டி பிரான்ச்சஸ் இருக்கும். சேம் இஃப் எல்ஸ் இஃப் லேடார் மாதிரி தான். பட் இது ஹேவ் அ கேசஸோட நம்ம கொடுப்போம், நிறைய சாய்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து. அதில் பார்த்தோம்னா இட் இஸ் இம்ப்ரூவிங் தி கோடோட கிளாரிட்டி அண்ட் ரீடபிலிட்டியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா டு கெட் தி கோடு, அதாவது ஒரு கோடை நம்ம ஃபர்ஸ்ட் கெட் பண்ணுவோம். டு செக் தி கேஸ், அதாவது கேஸை நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா கேஸ் 1 ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். இஃப் ட்ரூ அப்படின்னா கேஸ் 1ஓட பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா மூவ் டு தி நெக்ஸ்ட் கேஸ், அதாவது அடுத்தடுத்த கேஸுக்கு போவோம். அன்டில் எது வர போவோம்னா எல்லா கேஸுமே ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஆகுற வர அந்த கேசஸ்க்கு போவோம். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு ட்ரூனாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். அட்லீஸ்ட் எதுவுமே ட்ரூ இல்லைன்னா எங்க போவோம் அப்படின்னா இஃப்பும் எல்ஸ் இஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல் ஸ்பாட்குள்ளா இருப்போம். பட் இங்க பொறுத்தவரை எல் ஸ்பாட் போடக்கூடாது, இதை பொறுத்த டிஃபால்ட் அப்படின்னு போடுவோம். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கேஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா நம்ம டிஃபால்ட் அப்படின்ற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். மோஸ்ட்லி நீங்க நிறைய ஷாப்பிங் மால்ஸ்ல பார்க்கலாம். அதுல என்ன அப்படின்னா ஆப்பிளை ஸ்கேம் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பிளோட ஹிஸ்ட்ரியே வரும். இது எவ்வளோ வேலை, இதோட குவாலிட்டி எவ்வளோ, இது எப்போ எக்ஸ்பிரி ஆக போகுது, எக்ஸ்பிரி டேட்லேருந்து அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அந்த மாதிரி இது பார்க்கலாம். எப்படின்னா கோட் அப்படின்னு நீங்க இன்புட் வாங்குறீங்க, அந்த இன்புட்ஸ் என்ன அப்படின்னா டேவா நீங்க வாங்குறீங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி ஆர்டரா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நீங்க கேஸ் எழுதிருப்பீங்க மண்டே அப்படின்னா மண்டே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு உள்ளார. அட்லீஸ்ட் மண்டே பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே நீங்க எழுதுறீங்க. அதே டியூஸ்டே நீங்க கேஸ் எழுதிங்க, டியூஸ்டே கேஸ்ல என்ன எழுதுறீங்க அப்படின்னா நான் ஒரு டான்சிங் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்க வந்து வெனஸ்டே எழுதுறீங்க, வெனஸ்டே என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் பண்ண போறேன். என்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னா ஒரு
பிளான் சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா டேஸோட டாஸ்கிங் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க. அதாவது நான் வந்து வெனஸ்டே வந்து நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே அப்படின்னு ஒரு கோடு தரீங்க. அப்போ வந்து வெனஸ்டே வந்து அந்த ஸ்விட்ச் கேஸில் போயிட்டு செக் பண்ணும். வெனஸ்டேன்னு ஒவ்வொரு கேஸையாக செக் பண்ணும். ஏதாச்சும் ஒரு கேஸில் கரெக்டாக வெனஸ்டே அப்படின்னு வந்தால் அந்த வெனஸ்டே இந்த பிளாக்ல கொடுத்த எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அப்படி இல்லை வெனஸ்டே அப்படின்ற கேஸஸே அங்கே இல்லை அப்படின்னா உங்கள் டிஃபால்ட்ல என்ன இருக்கும் அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக இப்போ சொல்கிறேன், புரியும். இல்லை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் ஓப்பனிங்கை பொறுத்தவரைக்கும் கேர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும். பட் இங்கே பொறுத்தவரைக்கும் கேசஸோட பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கோலன் அப்படின்றது தான் கொடுப்போம். ஏன்னா கோலன் கொடுத்தோம்னா கேஸுக்கு மட்டும் அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா நம்மன்றதுல 1 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் கேஸ் உங்களுக்கு வந்து அசைன் ஆகுறது தெரியும். அதில் வந்து கேஸ் 1 வந்து ரீட் பண்ணி பார்க்குது. கேஸ் 1 வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால பார்த்தீங்களா 1 அப்படின்றது எனக்கு அசைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா 2 அப்படின்னு வருது. பார்த்தீங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன், 1 இருந்தால் மட்டும் காமி, 2 இருந்தால் வராதுன்னு. இப்போ என்ன பார்த்தா 3 கூட வந்துருச்சு. பார்த்தீங்களா, 3 கூட இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா டிஃபால்ட் கூட வந்துருச்சு. பார்த்தீங்களா, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. என்ன இது இப்படி வருது அப்படின்னு பார்த்தாதான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதை போய் இப்போ கரெக்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இஃப் எல்ஸை பொறுத்தவரையும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலே நம்மளுக்கு அடுத்தடுத்த பிளாக் போயிடும், அது எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இங்கே பொறுத்தவரையிலையும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். பிகாஸ் ஸ்விட்ச் கேஸை வந்து எண்ட் ஆகாது. எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகும்போது தான் எண்ட் ஆகும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம பிரேக் அப்படின்னு ஒரு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னென்னு. அந்த டைம் வந்து உங்களுக்கு பிரேக் அப்படின்னா என்னென்னு ஃபுல்லாக சொல்கிறேன், என்ன பிரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நான் பிரேக் அப்படின்னு கொடுக்குறேன். பிரேக் அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து பிரேக் அப்படின்ற கீவேர்டு அட்டென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷனை வந்து டெர்மினேட் பண்ணுவோம், அதாவது ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணி தான் அந்த பிளாக் விட்டு வெளியில் வந்துடும். அட்லீஸ்ட் நான் இப்போ வந்து கேஸில் சேர்த்துருக்கேன், ஸ்விட்ச் கேஸஸில். இந்த கேஸ் 1 வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த நீங்கள் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவுட்புட்டுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு என்ன கிளியராக சொல்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே நம்மளுக்கு நம்ம அப்படின்றதுல பார்த்தா 1 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளார போகுது. ஸ்விட்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படின்றதுல செக் பண்ணி பார்க்குது, 1 அப்படியான்னு செக் பண்ணி பார்க்குது. 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா 1 அப்படின்றது. ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 பிரிண்ட் ஆகும்னா இங்கே தான் கிடையாது, கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன கொடுத்துட்டோம்னா பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது 1 அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் அட்டன் பண்ணும்போது அந்த பிளாக்கையே டெர்மினேட் பண்ணிடும். அதாவது பிளாக் விட்டு அது வெளில வந்துடும். என்ன பிளாக்? ஸ்விட்ச் பிளாக். அந்த ஸ்விட்ச் கேஸ்லேருந்து வெளியில் வந்துடும். அப்படின்ற போது எனக்கு மிச்சம் இருக்கிற கண்டென்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது ஸ்விட்ச் கேஸை பொறுத்தவரையும் மெயின் திங்கே இந்த பிரேக் கொடுக்கணும். இந்த பிரேக் கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு கேஸ், அதாவது உங்களுக்கு தேவையான கேஸ் மட்டும் அங்கே வியூ ஆகும். மிச்ச கேசஸ்லாம் அது வியூ ஆகணும்னு தேவையே இல்லை, அது வெளியில் வந்துடணும். அந்த டைம் வந்து டிஃபால்ட்டுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து நான் நடுவுலேருந்து ஒரு வேல்யூ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படின்றதுல வந்து 2 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. செகண்ட் என்னன்னா கேஸ் 1 செக் பண்ணி பார்க்குது. கேஸ் 1 ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா கேஸ் 2க்குள்ளார போகுது. கேஸ் 2ல பார்த்தா நம்ம 2 அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் நினைக்கலாம் என்னது இது ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்த்தோம் இல்லை உள்ளாரையே போகல, அது பிரேக் அட்டெண்ட் ஆகல அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்தா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதான் மேலேயே பார்த்தா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதான் இந்த மெயின் லாஜிக் தெரிஞ்சுக்கணும். கேஸ்ல ஏதாச்சும் ஒரு கேஸ் ட்ரூனாதான் அந்த பிரேக் இல்லாத இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு கேஸ் ட்ரூனாதான் மிச்சம் எல்லா கேஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஒரு கேஸ் ட்ரூனாலும் எல்லா கேஸும் ட்ரூ அப்படின்னு அது நினைச்சிக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் கொடுப்போம். அது கொடுத்தோம்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா மிச்சம் எல்லா கேஸுமே தயாரா இருக்கும் ரன் ஆகும். அந்த டைம் என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் கொடுத்து வெளில அமுச்சு விட்டுருவோம். இல்ல மிச்சம் எல்லாம் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் என்ன அப்படின்னா கேஸ் 2 வந்து எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்து கேஸ் 3 அண்ட் டிஃபால்ட்லாம் ரன் தயாரா இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்படின்ற போது நம்ம வெளில அமுச்சுடுவோம் எக்ஸிக்யூஷனை. வெளில அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் ஆரோ தெரியும், அந்த கீழே வந்துருச்சு. ஓகே, அப்படின்ற போது அவ்வளவுதான், எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன், அதாவது டிஃபால்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நான் இன்வேலிடா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதாவது 1 2 3ன்னு இருக்கு, அது தவிர நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம், நம்ம அப்படின்ற வேரியபிள பார்த்தா 5 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 செக் பண்ணுது, ஃபால்ஸ். கேஸ் 2ஐயும் செக் பண்ணி பார்க்குது, ஃபால்ஸ். கேஸ் 3ஐ செக் பண்ணி பார்க்குது, ஃபால்ஸ். பட் டிஃபால்ட் செக் பண்ணி பார்க்குது. டிஃபால்ட்டை பொறுத்தவரையிலையும் இது கேசஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இடத்துல நீங்க பிரேக் கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணுதான். ஏன்னா அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டேட்மெண்ட்டே இல்லையே, அப்போ ஏன் கொடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளுக்கு இன்வேலிட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் எண்டு போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே கேசஸே இல்லை, கேசஸும் கொடுக்க முடியாது டிஃபால்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு. இப்போ நம்ம பிரேக் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஓகே, இதோட ஃப்ளோட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஸ்விட்ச் அப்படின்றது ரன் ஆகும். ஸ்விட்சில் பார்த்தோம்னா கேஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அதை ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எண்டுக்கு போயிடும். அதே கேஸ் 2 கால் செக் பண்ணும். கேஸ் 2வும் பார்த்தோம்னா ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளில வந்துடும். அதே மாதிரி தான் கேஸ் 1 வர பார்க்கும். அட்லீஸ்ட் எல்லா கேஸுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஃபால்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னன்னா கடைக்கு போகிறது அப்புறம் காய்கறி வாங்குற அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா லூப்பிங், அதாவது அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்தா செத்தா ரிப்பீட் அந்த மாதிரியான டைப்ஸில் இருக்கும். எப்படின்னா நடந்ததே திருப்பி திருப்பி நடத்துகிற மல்டிபிள் எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறோம். அதாவது 100 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்குறோம், இன்புட்டாக வாங்குறோம் அப்படின்னா 100 பேருக்குமே உட்காந்து ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம அவன் நேம் அதெல்லாம் எழுதிட்டு அதை ப்ரோக்ராம் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த டைம் என்னன்னா ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா 100 பேர் வராங்க அப்படின்னா அந்த லூப்பிங்கில் வந்து நான் 100 அப்படின்னு சொல்லிட்டோம்னா 100 தடவைக்கு அது ரிப்பீட்டடாக அதே தரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆளோட நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் வாங்குறேன், அது வந்து 1 அப்படின்னு கன்சில் ஆயிக்கும். அடுத்தது அது ஓகே கொடுத்த அப்புறம் 2வது இருக்க ரன் ஆகும். அல்லையும் நான் அடுத்த ஆளோட நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படின்னு வாங்கிக்கிட்டே இருப்பேனே தவிர நான் கோடிங்ல போயிட்டு ஒவ்வொரு தடவைக்கும் நான் கோடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ்னு இன்புட்ஸ் வாங்கவும் தேவையில்லை, செகண்ட் ஆளுங்க தனித்தனியாக கிரியேட் பண்ணவும் தேவையில்லை. ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு அது மல்டிபிள் டைம் காலிங் பண்ணுவேன். ஓகேவா? இன்னும் நான் கான்செப்ட்ஸ்குள்ள போகும்போது இன்னும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லூப் அலோட் எக்ஸிகியூஷன் ஆஃப் அ பிளாக் ஆஃப் கோடு மல்டிபிள் டைம்ஸ். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிகினிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்சலைஸ் த பிகினிங் வேல்யூ. பிகினிங் வேல்யூனா நம்ம லூப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா 0லேருந்து 1லேருந்து எந்த நம்பரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா கண்டிஷன் கொடுப்போம். அதாவது இந்த கண்டிஷனுக்குள்ளார தான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செக்கிங்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிளாக் எக்ஸிக்யூட்டுக்கு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம், டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம், அது உங்கள் ப்ரோக்ராமிங்கோட பொறுத்து. அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா அந்த கண்டிஷன் வந்து அதாவது இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் த பிளாக், அதாவது அந்த ஃபார் லூப்பிங்க்கு லூப்பிங் அவுட் சைடு என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். எது வர அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வர. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்தவரையிலையும் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அப்படின்னு 3 இருக்கும். அதோட சேர்ந்து இந்த நெஸ்டட் லூப்பும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வைல் லூப். வைல் லூப் பார்த்தோம் அப்படின்னா சேம் லூப் அலோட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோட் ஆஃப் கோட் மல்டிபிள் டைம். அதாவது மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இன்சிலைஸ்டு பிகினிங் வேல்யூ. பிகினிங் வேல்யூ இன்சிலைஸ் பண்ணுவோம். இங்கன்னா அவுட் ஆஃப் த பிளாக், அதாவது வைல் லூப் வரதுக்கு முன்னாடியே அந்த இன்சிலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த பிகினிங் வேல்யூவை. அது எங்கன்னா சின்டெக்ஸில் நான் காமிச்சிருப்பேன். வைல் லூப்புக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நான் இன்சிலைஸ் பண்ணியிருக்கேன். தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அப்படின்னா கண்டிஷன் எனக்கு செக் ஆகுது. அந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்தால் உள்ளார போய் எனக்கு வேல்யூ வந்து பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்டேட் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகும். அது ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்பி கண்டிஷனுக்கு போவோம். அங்கே போயிட்டு எனக்கு ட்ரூவாக இருந்தால் தான் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர ஃபால்ஸாக இருந்தால் வைல் லூப் திரும்பி உள்ள வைல் லூப் வரவே வராது. ஓகே, அதில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்பி உள்ளார வந்து அப்டேட் நடக்கும், அப்படி இல்லைன்னா வெளில வந்துடும். இப்போ இதோட ஃப்ளோட் சார்ட் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் வேல்யூ பண்ணிக்கும், அதுக்கப்புறமேட்டு கண்டிஷனை போய் செக் பண்ணுறது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிளாக் ஆஃப் கோடுக்கு போவோம். போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அப்டேட் நடக்கும். அப்டேட் நடந்து திரும்பி எங்கே போகுது அந்த லூப் கண்டிஷனுக்கு போவோம். அங்கே போயிட்டு திரும்பி செக் பண்ணுது. ட்ரூவாக இருந்தால் திரும்பி உள்ளார போவோம், அப்டேட் பண்ணும், திரும்பியே வரும். அந்த மாதிரி திருப்பி 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 வரும், கண்டிஷன் செக் பண்ணும், அப்டேட் பண்ணும், திரும்பியே வரும், கண்டிஷன் செக் பண்ணும், அப்டேட் பண்ண அந்த ரிப்பீட்டடாக நடக்கும். எப்போ அப்படின்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த பிளாக், அதாவது பிளாக் விட்டு வெளியில வரும். ஓகே, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். i = 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன் ப்ரோ 0லேருந்து ஆரம்பிக்கணும்னா அப்படி கிடையாது, நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 0லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வைல் லூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். வைல் லூப்பில் என்ன எழுதுறேன் அப்படின்னா 0 < 5 அப்படின்னு எழுதுறேன். எதுனா எனக்கு 0 வந்து <5 வரை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு. இந்த <5 அப்படின்னா இன்னொன்று மீனிங் இன்னொன்று மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு. அது எப்படி ப்ரோ <5 அப்படின்னா 4 தானே, அப்போ 4 தானே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அதுதான் தப்பு. நீங்கள் அதில் தான் தப்பு பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டோம். 0னா என்ன,
ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 0 1 2 3 4 அப்படின்னு 5 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது லென்த் ஆஃப் 5. அதாவது 0லேருந்து ஆரம்பிச்சா 4 வந்து 5 வரும். அட்லீஸ்ட் நீங்கள் 1லேருந்து ஆரம்பிச்சா உங்கள் கணக்கு கரெக்ட். 4 டைம்ஸ் தான். ஓகே, உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.println ஓகே அப்படி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா உள்ளார வந்து நான் ஐயவே பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, அந்த பிரிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐயை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னா அதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாம விட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், ஐ வந்து 0ல இருந்துட்டு அடுத்த கண்டிஷன் போகும்போதும் எனக்கு 0 தான் இருக்கும். அது என்னன்னா லூப்பிங் ஆயிரும். அதான் அன்லிமிட் லூப்பிங் ஆயிரும். ஏன்னா 0வாவே இருக்கு, அப்டேட்டும் ஆகல, டிக்ரேட்டும் ஆகல, எதுவுமே ஆகல. ஆனால் லூப்பிங் ஆகிட்டே இருக்கு, அன்லிமிட்டா ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால என்ன பண்றேன்னா அப்டேட் பண்றேன். அதை ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஐ பிளஸ் பிளஸ்னா என்ன, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஓகே, தென் நான் கம்பைல் பண்றேன். ஓகே, கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐ வந்து 0 அப்படின்ற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வைல்குள்ளார போது எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். இப்போ ட்ரூ ஆகிட்டு என்ன ஆகுது, 0 நம்மளுக்கு இங்கே மேலே வியூ ஆகுது பார்த்தீங்களா. 0 வியூ ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்ல ஐ வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிஷனுக்கு போகுது. கண்டிஷனுக்கு போயிட்டு செக் பண்ணுது, எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு திரும்பியும் பார்த்தோன்னா ஐ பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பியும் ஐயை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு எவ்வளோனா 2 அப்படின்னு திரும்பி கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகே அப்படின்னா உள்ளார பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் திரும்பியும் பார்த்தோன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. திரும்பி கண்டிஷனுக்கு போகுது, ட்ரூ அப்படின்னா உள்ளார வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுது. அதே மாதிரி எது வரை பண்ணும் அப்படின்னா 5ஓட கம்மியா இருக்கிற வரை. இப்போ பாத்தீங்களா ஐ வந்து 4 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 5ஓட இது கம்மி தான். ஓகே, அப்போ இதுவும் உள்ளார வரும், பிரிண்ட் ஆகும், முடிச்சிடும். இப்போ என்னன்னா ஐ வந்து 5 அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம், 5க்கு கம்மியாது இருக்கணும்னு தான் சொன்னோம். 5 ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஓகே, 5க்கு ஈக்குவலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. அப்போன்ற போது செக் பண்ணணும். திரும்பி உள்ளார வந்துட்டு கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஃபால்ஸ்ன்னு சொல்லும் போது நேராக அவுட் ஆஃப் பிளாக் வந்துடும். அந்த ரெட் சிம்பிள் பார்த்தீங்களா, ரெட் ஆரோ அவுட் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் வைல் லூப், அதாவது நார்மல் லூப்பிங்கோட ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபார் லூப். அதாவது ஃபார் லூப் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே ஃபேமஸாக ரொம்ப இருக்கும். இதே நான் ஃபர்ஸ்ட் போடல அப்படின்னா வைல் லூப்பை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபார் லூப் இதுதான்டா ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஃபார் லூப் இஸ் அ கம்ஃபர்டபுள் லூப். இதுவும் பார்த்தா சிமிலராக மல்டிபிள் எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை பார்த்தோம்னா சிமிலராக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியலைஸ் பண்ணிப்போம் வேல்யூவை. அதே வந்து இனிஷியலைசன்ஸில், அதாவது எதுக்கு இது கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியலைசன்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் அப்டேட். நீங்கள் இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேம் அந்த ஃபார் லூப் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளாரே நீங்கள் கொடுத்துடலாம். அதனாலதான் இது கம்ஃபர்டபுள் லூப். நீங்கள் வைல பொறுத்தவரையிலையும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இடத்துல கொடுக்கணும். பட் இங்கே பொறுத்தவரையும் எல்லாமே ஒரே இடத்துலயே நீங்கள் கொடுத்துடலாம். அதில் நீங்கள் கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னா தெரியும், ஃபார் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் இனிஷியலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு உள்ளார வரும். உள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்டேட் பண்ணும் வேல்யூ. அப்டேட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி பண்ணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி கண்டிஷனை போய் செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் திரும்பி நடக்கும், திரும்பி அப்டேட் பண்ணும், திரும்பி கண்டிஷன் செக் பண்ணும், திரும்பி பெர்ஃபார்ம் நடக்கும், அப்டேட் பண்ணும், கண்டிஷன் செக் அந்த லூப்பிங்காக நடந்துகிட்டே இருக்கும். எது வர அப்படின்னா நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ற வர. ஓகே, இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துலாமா. ஓகே, இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்னா கோடிங்கை போய் சேஞ்ச் பண்ணலாம். என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த வைல் இருக்கிற இடத்துல நான் இப்போ ஃபார் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். அந்த சேஞ்சஸை நீங்க பாருங்க எப்படி பண்றேன் அப்படின்னு. இந்த ஃபாரோட இன்னொன்று மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்றது மேல பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம டிக்ளேரிங் என்னன்னா யூஸ் பண்ற இடத்துல நம்ம டிக்ளேரிங் பண்ணலாம். எப்படின்னா இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டு போனா இனிஷியலைஸும் அதே இடத்துல பண்ணிடலாம், ஈக்குவல் டு 0. ஓகே, இனிஷியலைஸ் பண்ணி அப்புறமேட்டுக்கு நான் செப்பரேட் பண்றதுக்கு செமிகோலன் யூஸ் பண்றேன். ஓகே, அதில் நான் ஒரு கண்டிஷன் தரேன், ஐ வந்து சேம் எனக்கு வந்து என்னன்னா 5ஓட கம்மியா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் செப்பரேட்டட் பை செமிகோலன் அப்படின்னு போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஐ டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோனா 1 2 3 லைன் கிட்டக்க நம்மளுக்கு கம்மியாக இருக்கு வைல் லூப்பை கம்பேர் பண்ணுறதுல. இப்போ புரியுதா ஏன் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா லாங்குவேஜ்லையும் சிமிலராக ஃபார் லூப் வந்து கம்ஃபர்டபுள் லூப் கம்பேர் தென் வைல் அண்ட் டூ வைல். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் ஐ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஐ வந்து 0 அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது ட்ரூ அப்படின்ற போது உள்ளார போயிட்டு நம்ம 0 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தென் என்ன அப்படின்னா நான் திரும்பியும் இனிஷியலைஸ் பண்ணுறேன். என்னன்னா ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணும்போது ஐ வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. அப்புறம் திரும்பி உள்ளார போகுது, பிரிண்ட் ஆகுது,
அந்த சைடு பார்த்தா பிரிண்ட் 1 அப்படின்னு காமிக்கும். திரும்பி போய் அப்டேட் பண்ணுது வேல்யூ 2 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது, உள்ளார போகுது, பிரிண்ட் பண்ணுது, திரும்பி அப்டேட் பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது, அதுக்கப்புறம் திரும்பி பிரிண்ட் பண்ணுது. அன்டில் எது வர அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிற வர. அதில் பார்த்தோம்னா 4 அப்படின்னு கொடுத்துட்டேன். 4ம் பார்த்தா கம்மி தான் 5ஓட. ஓகே, இப்போ என்ன பிரிண்ட் பண்ணிட்டு 5 அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கண்டிஷனை போய் செக் பண்ணி பார்க்குது, ட்ரூவா அப்படின்னு. இல்லை, ட்ரூ கிடையாது. ஏன்னா 5ம் ஈக்குவல். நான் என்ன சொன்னேன், கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஈக்குவல் அப்படின்ற போது இதுவும் ஃபால்ஸ் அப்படின்ற போது நம்மளுக்கு லூப் அவுட் சைடு வந்துடும். உங்களுக்கு பார்த்தோன்னா இது 0லேருந்து 1 வரை பிரிண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபால் லூப்போட ஃப்ளோட் சார்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனுக்கு உள்ளார போவோம், அங்கேயே அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஆனால் கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டு திரும்பி எங்கே போகணும், அப் கண்டிஷன் திரும்பியும் சேம் கண்டிஷனே ரன் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எது வர அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வர. ஓகே, தென் என்ன சொல்கிறேன்னா டூ வைல். இது பார்த்தோம்னா சேம் வைலா அப்படின்னு சொன்னோம்னா அப்படிலாம் கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லிடலாம். பிகாஸ் நீங்கள் கேட்கலாம் டூ வைல்னு இருக்கே அப்படின்னா இது சிம்லர் டு வைல் அப்படின்னு கேட்டீங்க. நோ நோ நோ, நிச்சயமா இது வந்து அது கிடையாது. பட் ஏன் இதுக்கு டூ வைல் அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம இல்லை வைலோட ஃபார்மேட்டல் கண்டிஷன்ஸ் கொடுப்போம். என்ன அப்படின்னா இதோட மெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம் வேல்யூவை, சேம் வைல் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கண்டிஷன் ஒன்று கொடுப்போம். எங்க அப்படின்னா எண்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. வைல் வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலும் ஓகே, ஃபால்ஸா இருந்தாலும் ஓகே, எனக்கு ஒரு தடவை அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? டூ அப்படின்னு கொடுக்கும்போது டூல பார்த்தா உங்களுக்கு கண்டிஷன் தரல. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த வேல்யூ வந்து எனக்கு ஃபால்ஸா இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்புறம் லாஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம் கண்டிஷனை. அங்கே போய் கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது நினைக்கும் ஐயோ தெரியாம நான் இதை எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணாமல் லீவ் பண்ணிடும். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது எக்ஸிஸ்ட் கண்டிஷன் செக்கிங் அப்படின்வோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் அதாவது வைலா இருக்கட்டும் ஃபாரா இருக்கட்டும் என்ட்ரி கண்டிஷன் செக்கிங். பட் இந்த டூ வைல் அப்படின்றது எக்ஸிஸ்ட் கண்டிஷன் செக்கிங். இது மெயினாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் இது அதிகமாக கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபார் அண்ட் வைலை பொறுத்தவரை என்ட்ரி கண்டிஷன் செக்கிங். பட் வைல் டூ வைல் அப்படின்றது வந்து எக்ஸிஸ்ட் கண்டிஷன் செக்கிங். ஏன்னா அது ட்ரூவா இருந்தாலும் ஓகே, ஃபால்ஸா இருந்தாலும் ஓகே, ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணிட்டு எக்ஸிட்ல நம்மள துரத்தி விட்டுரும். ஓகே, இல்லை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேம் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் உள்ளார போய் அப்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடத்தி திரும்பி கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் திரும்பி ஒரு தடவை அலோட் பண்ணும். அட்லீஸ்ட் ஃபால்ஸா இருந்தால் அலோட் பண்ணாது, அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுரும். இதோட ஃப்ளோட் சார்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுது, நேராக எங்கன்னா பிளாக் ஆஃப் கோடுக்கு போகுது, கண்டிஷனுக்கு போகவே இல்லை. பிளாக் ஆஃப் கோடு போயிட்டு அதை எக்ஸிக்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனுக்கு போகுது. அங்கே போய் செக் பண்ணுது, ட்ரூவா இருந்தால் திரும்பியும் எங்கே அமுச்சுடும், கண்டிஷன் காமிச்சுடும். அப்புறம் பிளாக் ஆஃப் கோடு காமிச்சிடும், திரும்பி உங்களுக்கு கண்டிஷன் காமிச்சிடும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடக்கும். இது வரம்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வர. ஓகே, இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். சேம் இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூவை இன்ட் I = 5 அப்படின்றேன். ஆனால் நான் இங்கே கொடுக்குற கதை என்ன அப்படின்னா என்ன கொடுக்குறேன்னா டூ அப்படின்னு கொடுக்குறேன். டூவை பொறுத்தவரையிலையும் கண்டிஷன் வந்து வெளில தான் வரும். வைல் அப்படின்றேன். அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா I > 5 அப்படின்ட்டேன். நாங்கள் மேலே கொடுத்ததே 5 தான். பட் இங்கே > 5 அப்படின்ற போது நிச்சயமாக இது எக்ஸிக்யூட்டே ஆகாது ப்ரோ அப்படின்லாம். இங்கே நான் கடைசியில் என்ன கொடுக்குறேன்னா கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும். அங்கே வைலில் கொடுக்கலையே ப்ரோ இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அது பிகினிங்கில் கொடுத்தோம். பட் இது எண்டிங்கில் இருக்கனால ஒரு பிளாக் எண்ட் பண்ணும்போது நம்ம இது கொடுக்கணும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, உள்ளார என்ன பண்ணுறோம்னா system.out.println. அந்த println என்ன கொடுக்குறோம்னா I அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஐயில் வந்து 5 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் ஆகுது. டூ வைலுக்கு போகுது, என்ன கண்டிஷன் செக் பண்ணாமல். டூ வைலுக்கு போயிட்டு பார்த்தீங்களா பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வைல செக் பண்ணி பார்க்கும். ஐயோ தப்பா பிரிண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி கேன்சல் பண்ணாது. என்ன அப்படின்னா உடனே வெளில அமுச்சு விட்ரும். பார்த்தீங்களா வெளில வந்துருச்சு. ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5 கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பார்ப்போம். ஒரு தடவை எப்படி அந்த எக்ஸிக்யூஷன் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோன்னா ஐயில் வந்து 3 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. கண்டிஷன் என்ன செக் ஆகாது. அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செக் ஆகுது. 3 வந்து 5ஓட கம்மியா, எஸ் கம்மி தான் அப்படின்ற போது 4 அசைன் ஆகுது.
அந்த அசைனான 4 வந்து பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் 5 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுது. 5 வந்து சின்னதனால என்னாச்சு, வெளியில வந்துருச்சு. ஓகேவா? இல்ல பார்த்தா தப்பா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகல. ஏன் அப்படின்னா பிகினிங்ல தப்பா இருந்தாதான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர உள்ளார ஃபங்க்ஷன்ஸ் ஆன அப்புறம் தப்பானதுக்கு அப்புறம் அலோட் பண்ணாது. ஓகே. அட்வான்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே சேர்த்து குழப்படி அடிச்ச மாதிரி நெஸ்டட் லூப் இருக்கும். நெஸ்டட் லூப்பிங் அப்படின்னா ஒரு லூப்குள்ளார இன்னொரு லூப். இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்தா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் லூப்ல நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதியிருக்கேன். ஃபார் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்றேன் அப்படின்னா ஒரு தடக்க ஃபார் லூப் ரன் ஆகும். அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அப்புறம் உள்ளார போகும். அப்புறம் வைல் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ரன் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பி மேல இருக்க ஃபார் லூப்கே போகாது. ஏன்னா வைல் லூப் வந்து கண்டினியூஸா அந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு மல்டிபிள் டைம். எது வர அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வர. ஓகே. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் திரும்பி ஃபார் லூப்புக்கு போகும். ஃபார் லூப்புக்கு போயிட்டு செகண்ட் அல்ட்ரேஷன் அது ஆரம்பிக்கும். செகண்ட் அல்ட்ரேஷன்லயும் வைல் லூப் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதாவது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அல்ட்ரேஷன் ஆரம்பிக்கும். அப்புறம் எது வர அப்படின்னா அந்த வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகுற வர திரும்பி பார்த்தா தேர்ட் அல்ட்ரேஷனுக்கு ஃபார் லூப் செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி என்னன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரெண்டுமே வந்து லூப்பிங் ஆகும். இது எங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல கொண்டு போறேன், அது உங்களுக்கு என்ன நல்லா புரியும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் கண்டிஷன் பார்த்தா கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறேன், 3 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் i பிளஸ் பிளஸ் அப்படின்றேன். ஓகே. i பிளஸ் பிளஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்றேன்னா பிளாக் ஓப்பன் பண்றேன். பிளாக் ஓப்பனிங் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளார என்ன சொல்றேன் அப்படின்னா சேம் அந்த ஐயே வச்சுக்கிறேன். while i லெஸ் தென் 3 அப்படின்ற இங்கேயும் அதே சேம் கண்டிஷன். லெஸ் தென் 3 இருக்கிற வரை நம்மளுக்கு என்ன ஆகும்னா லூப் ஆகும். என்ன ஆகும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்ற. இப்போ என்ன சொல்றேன்னா ஐய வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே. நம்ம அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார் லூப்ல ஐ வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளார வைல் லூப்குள்ளார போகுது. வைல் லூப்குள்ளார போயிட்டு ஐ வந்து லெஸ் தென் 3 செக் பண்ணுது. எஸ் 0வா இருக்கனால லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டுனால உள்ளார போகுது. அப்புறம் 0 அப்படின்ற பிரிண்ட் ஆகும். திரும்பியும் பார்த்தீங்கன்னா சேம் வைல் லூப்புக்கு தான் போகுது. ஏன்னா வைல் லூப் இன்னும் ஃபால்ஸ் ஆகல. ஃபால்ஸ் ஆனாதான் வெளியில போவோம். ஃபால்ஸ் ஆகாத வரை வெளியில போகாது. அதனால திரும்பி செகண்ட் இதுக்கு போகுது. இப்போ வந்து 0ன்னு இருக்கு. 0 0 0 0. இது வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கு. அதனால நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஜே வந்து நான் இனிஷியலைஸ் பண்றேன். என்னன்னா int j ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றேன். ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடு ஜே வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். எப்படின்னா ஜே பிளஸ் பிளஸ், அதாவது ஜே ஈக்குவல் டு ஜே பிளஸ் 1 அப்படின்னு சொல்றேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா கூட பிளஸ் அப்படின்னு நான் போடுறேன். கேப் விட்டு இது என்ன இது புதுசா பிளஸ் அப்படின்னு போடுறேன். என்ன ரெண்டு இதை ஆட் பண்ணவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் வேரியபிள் ஆனால் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஏதாச்சும் கொடுக்கும்போது செப்பரேட்டட் பை கமா அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது பைத்தான் சி அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ரேட் பண்ணுவோம். அதே நம்ம PHP அப்படின்னு பார்த்தா டாட் வச்சு கொடுப்போம். C++-ஐ பொறுத்தவரையும் நம்ம அந்த ஆரோட் பிராக்கெட்ஸ் அப்படின்னு அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கொடுத்து சிக்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தா ஒரு லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணுவோம். பட் ஜாவாவை பொறுத்தவரையும் நம்ம பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே. இப்போ உங்களுக்கு ரன் பண்றேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னாச்சு இன்ஃபினிட்டியா போச்சு. என்ன கண்டிஷன் கரெக்டா நம்ம கொடுக்கல அப்படின்ற போது. இப்போ என்னன்னா கண்டிஷன் கரெக்ட். இப்போ ரன் ஆகுமா ஆகாதா, எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று ஐ அப்படின்றதுல 0 இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிஷன் ட்ரூன்னு உள்ளார போகுது. அப்புறம் ஜே இனிஷியலைஸ் ஆயிருக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு தென் திரும்பியும் வைல் லூப்ல கண்டிஷன் செக் ஆகிட்டு ட்ரூ அப்படின்னு உள்ளார போகுது. ஐயும் ஜேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஐஜி உங்களுக்கு தெரியும். தென் ஐ வந்து அப்படியே தான் இருக்கு. ஜே பார்த்தா இனிஷியலைஸ் ஆயிருக்கு. திரும்பியும் வைல்குள்ளார போகுது. ஜே பார்த்தோன்னா கரெக்ட், அதனால அப்படியே இனிஷியலைஸ் ஆகும். 0 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே பார்த்தோன்னா ஐ வந்து அப்படியே தான் இருக்கு. ஜே பார்த்தா இனிஷியலைஸ் ஆயிருக்கு 2 அப்படின்னு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 3ன்னு சொல்லி ஜே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிட்டு வெளில வரும். வெளில வரும்போது எங்க போவோம் திரும்பி ஃபார் லூப்புக்கே போவோம். ஃபார் லூப்புக்கு போயிட்டு ஐ போய்
இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஐ வந்து 1 பட் கண்டிஷன் 3க்கு கீழே இருக்கணும். எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் ஜே வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா தெரியும் ஜே அப்படின்ற வேல்யூ மறைஞ்சிருச்சு. ஏன்னா அது பிளாக் விட்டு வெளில வரும்போது அது வந்து லோக்கலா இருக்கிறதுனால அது வந்து டெட் ஆயிருச்சு. இப்போ வந்து திரும்பி அதுக்கு உயிர் கொடுத்து 0 அப்படின்னு அசைன் பண்றோம். இல்ல பார்த்தோம் அப்படின்னா திரும்பி உங்களுக்கு வைல் லூப் செக் ஆகுது. அந்த வைல் லூப்ல பார்த்தோம்னா 1 அப்படின்ற வேல்யூ என்னன்னா ஜே ஐ வேல்யூ என்னன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஜே வேல்யூ தான் பார்த்தா புதுசா 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா திரும்பியும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஆப்ரேஷன் தொடர்படியா நடக்கும். எப்போனா ஜே வந்து 3 ஆகி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வர. ஓகே, இப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. திரும்பி தேர்ட் டைம் வந்து ஃபார் லூப்க்கு உள்ள போகுது. தேர்ட் டைம் பார்த்தோம்னா ஐ வந்து 2 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகுது. ஜே வந்து டெட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா திரும்பியும் வைல் லூப்குள்ளார போகுது. அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. நீங்க நல்லா பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஐ 2ல இருந்து 3 அப்படின்னு மாறுது. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆயிட்டு இங்க வந்து டெட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற அந்த வேல்யூஸ் நீங்க பார்க்கலாம். அந்த 0வா இருக்கிற ஐ வந்து 1 2வா மாறி இருக்கு. அதுல ஒவ்வொன்றுலையும் பார்த்தோன்னா 0வா இருக்கிற ஜே வந்து 1 2 1 2 1 2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தோன்னா நெஸ்டட் லூப்போட ஃபுல் ஜாப். கண்ட்ரோல் ஃப்ளோலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கண்டிஷனுக்கு வரும். ட்ரூ ஆச்சோம்னா இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ அதை நான் வைல் லூப்ல கொடுத்தனால. அதுக்கப்புறம் வைல் லூப்குள்ளார போயிட்டு லூப் ஆஃப் பிளாக்ல போயிட்டு அப்டேட் பண்ணும். திரும்பி வைல் லூப் வரும். அந்த மாதிரி போகும் அன்டில் இதுனா ஃபால்ஸ் வராது. ஃபால்ஸ்க்கு அப்புறம் திரும்பி எங்க போகுது? அவுட்டர் லூப்புக்குள்ளார போகுது. அங்க போயிட்டு திரும்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டு ட்ரூனா திரும்பி உள்ளார வரும். எப்போ வரனா ஃபால்ஸ் வர ஃபால்ஸ் ஆச்சோம்னா எண்ட் ஆஃப் த பிளாக் வந்துருச்சு பாத்தீங்களா? தென் மூவ் டு தி ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல தான் நான் அங்க சொன்னேன் பாத்தீங்களா பிரேக் அப்படின்னு. பிரேக்கோட துணையார் யார் வருவா அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு வரும். இல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். எதுக்கு அப்படின்னா நார்மல் ஃப்ளோ வந்து அல்டர் பண்றதுக்காக. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டு ஜம்பிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிளாக்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் பண்ற வேலை என்ன அப்படின்னா ஸ்லிப்பிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும். அந்த டைம் இது வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்லிப் பண்ணிட்டு அடுத்து திரும்பியும் ஆரம்பிக்கும். இல்லை அடுத்து இது போகும். அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பிரேக் பார்ப்போம். பிரேக்கை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ்லேயே சொன்னேன். என்ன அப்படின்னா அந்த பிரேக் கீவேர்டு வந்து அட்டெண்ட் ஆச்சு அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடும். அந்த பிளாக்கை டெர்மினேட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா வெளியில போயிடும். அதாவது பிளாக்குக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அதில் பார்த்தோம்னா இது மெயினா வந்து பிளாக்குக்கும் அதோட மெயினா ஸ்விட்ச் கேசஸ் அப்படி இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம். யூஸா இருக்கும். இதோட மெயின் ஒர்க் பார்த்தோம்னா டு ஸ்டாப் தி எக்ஸிகியூஷன்ஸ் ஆஃப் த இன்னர் மோஸ்ட் லூப். அதாவது லூப்லயோ இல்லை ஸ்விட்ச் கேஸ்லயோ ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் தி நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த கோட் ஆஃப்டர் த பிளாக். அதாவது அந்த ஃபார் லூப்போட பிளாக்கோட நெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் உங்களுக்கு நான் இங்கே ஃப்ளோட் சார்ட்ல காமிக்கிறேன். கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபார் லூப்பா இருக்கும், இஃபா இருக்கட்டும், இல்லை ஸ்விட்சா இருக்கட்டும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆச்சோம்னா லூப் பிளாக்கு போவோம். அந்த லூப்ல பார்த்தோம்னா பிரேக் அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா பிரேக் அப்படின்னா திரும்பியும் எனக்கு லூப்புக்குள்ளாரையும் போல திரும்பி எனக்கு அது கீழே கண்டென்ஸும் விசுவல் பண்ணல. என்ன ஆச்சு அப்படின்னா டைரக்டா வெளியில வந்துருச்சு லூப்புக்கு வெளியில. அப்படி இல்லை பிரேக் இல்லை அப்படின்னா அடுத்த பிளாக் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து திரும்பி லூப்புக்குள்ள போயிட்டு அந்த லூப்பிங் ஃபார்மெட் நடக்கும். அந்த லூப் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் த பிளாக் வந்துடும். ஓகே, இதை நம்ம கோடிங்ல பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபார் லூப்ல எழுதுறேன். ஃபார் லூப் எழுதுறேன். இன்ட் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டுக்கு i வந்து லெஸ் தென் 5 இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் i பிளஸ் பிளஸ் அப்படின்றேன். ஓகே, i பிளஸ் பிளஸ்ல என்ன பண்றோம்னா நான் ஒரு புதுசா ஒரு பிளாக்கே கிரியேட் பண்ணிட்டேன். அதுல என்ன எழுதுறேன் அப்படின்னா if i டபுள் ஈக்குவல் டு 3 அப்படின்றேன். எனக்கு i வந்து 3 ஆயா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல நான் கொடுக்குறேன். பிரேக் ஆகணும், அதாவது ஃபார் லூப் போட்டு வெளியில வரணும். அப்படி 3 இல்லை அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற. ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா ஃபார் லூப்ல போயிட்டு ஐ இனிஷியலைஸ் பண்ணுது 0 அப்படின்னு. தென் கண்டிஷனை செக் பண்ணுது. ஃபார் லூப்போட கண்டிஷன் ஓகே அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளார அடுத்து உள்ள இருக்கிற இஃப் கண்டிஷனை செக் பண்ணுது. 0வா அப்படின்பா இல்லை 0 இல்லை அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணிடும் 0 அப்படின்றது. தென் திரும்பி ஃபார் லூப் போகுது. ஐன்ற வேல்யூ 1 அப்படி இனிஷியலைஸ் பண்ணுது. திரும்பி உள்ளார வந்துட்டு இஃப் செக் பண்ணி பார்க்குது. ஐ வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்னு இல்லைன்னு சொன்னோடனே திரும்பி பிரிண்ட் பண்ணும் வேல்யூவை போயிட்டு. திரும்பி இனிஷியலைஸ் பண்ணும் 2 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு திரும்பி உள்ளார வருது. இஃப் பார்க்குது. இஃப் வந்து
அதுவும் ஃபால்ஸ் தான், ஏன்னா இன்னும் 3 ஆகல அப்படின்னு போது பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பி மேலே போயிட்டு வேல்யூ இனிஷியலைஸ் ஆயிருக்கு, அதான் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து ஃபார் லூப் செக் பண்ணி பார்க்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வருது. இப்போ இஃப் செக் பண்ணி பார்க்குது. இஃப் பார்த்தோன்னா இந்த இடத்துல ட்ரூ, அதாவது 3 எனக்கு வந்துருச்சு, I டபுள் ஈக்குவல் டு 3, ஆனால் எஸ் ட்ரூ அப்படின்ற போது பிரேக் கண்டிஷன் அட்டன் பண்ணுது. பிரேக்னா என்ன, அந்த ஃபார் லூப்பை எனக்கு வெளியில வரணும் அப்படின்ற போது நீங்க எக்ஸிகியூஷன்ல பார்க்கலாம். அடுத்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அது பார்க்கவும் இல்லை, அடுத்த அல்டர்னேஷன்ஸ்க்கும் போல, டைரக்டா எங்கன்னா எண்ட் ஆஃப் த லூப், அந்த லூப்போட எண்டுக்கு அது வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் பார்த்தோன்னா பிரேக் கண்டிஷனோட பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இதே மாதிரி தான் கண்டினியூ, பட் அது என்னன்னா டிஃப்ரெண்ட். அது என்ன பண்ணுச்சு, ஸ்டாப் பண்ணுச்சு, எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணுச்சு. பட் இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எக்ஸிகியூஷன் ஸ்டாப் பண்ணாது. என்னன்னா எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்கும்போது அது கீழே இருக்கிற எல்லாத்தையும் அது ஸ்லிப் பண்ணிட்டு, அதாவது ஃபார் லூப்ல வந்து அது கீழே இருக்கிற ஸ்லிப் பண்ணிட்டு திரும்பி அடுத்த அல்டர்னேஷன் போகும். ஓகேவா, சேம் இதே தான். இந்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ கீவேர்ட் யூஸ் பி சேம் லூப்குள்ளார கேசஸ்குள்ளாரெலாம் நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா டு ஸ்லிப் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த இன்னர் மோஸ்ட் லூப், ஸ்டார்ட் எக்ஸிகியூஷன்ஸ் த நெக்ஸ்ட் அல்டரேஷன் ஆஃப் லூப் அப்படின்றோம். இது என்ன அப்படின்னா do not stop the execution and not move to out of the block. என்ன பிளாக் அப்படின்னா லூப் பிளாக்கு அவுட் சைடு போகாது அப்படின்றோம். இதோட சின்டெக்ஸ் பார்த்தா கண்டினியூ அப்படின்னு எழுதுவோம். இதோட ஃப்ளோட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார் லூப் செக் பண்ணுது, ஓகே அப்படின்னா உள்ளார வரும். பிளாக்ல வந்து நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன், அந்த கண்டினியூ எங்க போயிருக்கு, நேரா அடுத்த ஐட்ரேஷன் போயிருக்கேன், திரும்பி கண்டிஷன் ஃபார் லூப்குள்ள போயிருக்கும். என்ன அப்படின்னா அது கீழே இருக்கிற அந்த லூப்பை அட்டென்ட் பண்ணல. ஓகேவா, இது அட்டன் பண்ணல, அட்லீஸ்ட் அந்த சைடு கண்டினியூ கொடுக்கல அப்படின்னா அடுத்த பிளாக்கும் கண்டினியூ பண்ணிட்டு நேராக அடுத்த ஐட்ரேஷன் போகும். இது வர அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்ற வர. இதை நம்ம எக்ஸாம்பிளில் போய் பார்க்கலாமா. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த பிரேக்குன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அந்த பிரேக்குக்கும் கண்டினியூ அப்படின்றது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பிரேக்கில் என்ன ஆச்சு, 2 வர நம்ம பிரிண்ட் ஆச்சு, அதுக்கு மேலே என்ன 3 வந்தோடனே அந்த கண்டிஷனையே பிரேக் பண்ணிட்டு ஃபார் லூப்புக்கு வெளில வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே I வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகுது, அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ளார வருது. இஃப்ல வந்து I டபுள் ஈக்குவல் டு 3 இல்லை, தென் என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது வேல்யூ, திரும்பி போயிட்டு I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுது, இஃப் கண்டிஷன் போய் பார்க்குது, ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே டைரக்டா போய் பிரிண்ட் பண்ணுது. தென் திரும்பி கண்டிஷனை, தென் I வந்து இனிஷியலைஸ் ஆகுது, கண்டிஷனை செக் பண்ணுது, ஃபால்ஸ்ன்னு சொன்னோடனே பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், I வந்து இனிஷியலைஸ் ஆயிட்டு 3ன்னு, இஃப் பிளாக்கும் ட்ரூ அப்படின்னு சொல்லிருச்சு. அப்படின்ற போது கண்டினியூக்கு போகுது, கண்டினியூக்கு போயிட்டு என்ன ஆகுது, திரும்பி மேலே ஏறிச்சு. பாத்தீங்களா, திரும்பியும் ஆரோ மேலே ஏறிட்டு I இனிஷியலைஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா அந்த பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அட்டன் பண்ணல, அதாவது அது கீழே இருக்கிறதே அட்டன் பண்ணல, நேரா மேலே போயிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா நீ வந்துட்ட அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்க வேணாம், திரும்பி அந்த வேலையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பா அப்படின்னுவோம். அந்த மாதிரி சொல்லல, I திரும்பி இனிஷியலைஸ் ஆயிருக்கு, அதாவது 4 அப்படின்னு அப்கிரேட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. இந்த டைம்ல பார்த்தா இஃப் திரும்பியும் ஃபால்ஸ்ன்னு சொன்னோன்னே 4 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த சரி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி I வந்து 5 அப்படி இனிஷியலைஸ் ஆயிருக்கு, அப்புறம் கண்டிஷன் ஃபால் லூப்பே ஃபால்ஸ் ஆன அப்புறம் வெளில வந்துடும். ஓகே, இதுதான் பார்த்தோம்னா நம்ம இந்த பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோட பிக டிஃபரன்ஸா இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்ஸஸ் சொல்ல போனா நிறைய இதுல கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு அந்த கண்டிஷனையே டெர்மினேட் பண்ணிடும், அதாவது அந்த லூப்பே டெர்மினேட் பண்ணிட்டு வெளில வந்துடும். பட் கண்டினியூ அப்படின்ற டெர்மினேட் பண்ணாது, அதை ஸ்லிப் பண்ணிட்டு மிச்சம் அடுத்த அல்டரேஷன்ஸ்க்கு ரெடி ஆகும். ஓகேவா, இதான் டிஃபரன்ஸ் அப்படின்வோம். தென் இன்னைக்கு பார்த்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அல்டர்னேட்டிவ், அப்புறம் ஐட்ரேஷன், லாஸ்டா பார்த்தா ஜம்பிங், இது மூணுமே பார்த்தோம்னா பேசிக்ஸாவே எல்லா ப்ரோக்ராமிங்லயும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மெயின் திங்ஸ். ஓகேவா, இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுவும் ப்ராக்டிக்கலா நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா தான் இன்னும் நல்லா புரியும். அது இல்லாம இது எல்லாமே நீங்க இன்னும் நிறைய இது மெத்தட்ஸ் இருக்கு, அதை இன்னும் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் உருவாக்கலாம். எப்படின்னா நீங்கள் டேட் ஃபைன் பண்ணுறது, அதை இந்த இன்புட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது நீங்கள் கிரியேட் பண்ணலாம். 50 சீரீஸ் சொல்ல போனால் ரொம்ப லாங்காகவும் கொஞ்சம் பெரிய கான்செப்டாக இருக்கும். அடுத்து இருக்கிற எல்லா சீரீஸும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ரீசன் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க அண்ட் லைக் போடுங்க. இதே மாதிரி ப்ரோக்ராமிங் தமிழன் அப்படின்னு இன்ஸ்டா பேஜும் இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.